வணக்கம் மக்களை. இந்த வீடியோல நேற்று நைட்டு சாச்சனாவின் அன்சீன் குமுறல்கள் அதை தான் பார்க்க போறோம். ஸோ என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு நான் டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசாக பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சாச்சனாவின் குமுறல்கள் இதுல என்ன நடந்துச்சுன்னா, கேமரா வந்து ஆண்களனியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க ஏதோ பேசிட்டு இருந்தாங்க கிச்சன் கிட்ட, டைனிங் ஹால்கிட்ட. திடீர்னு கேமரா கட் பண்ணி பார்த்தா சோஃபால வச்சிருக்காங்க ஒரு தலகாணி மாரி ரெண்டு உருவங்கள் தெரியுது. என்னடான்னு பார்த்தா ரெண்டு பேரும் இறுக்கி கட்டி பிடிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல, ஆனந்தி நம்ம சாச்சனாவும் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு ஏதோ ஏதோ பேசுறாங்க. ஏன்னா மைக் அந்த நெஞ்சில் அமைங்கி இருக்கிறதுனால ஒன்றும் கேட்கல. பட் என்ன ஏதுன்னு கொஞ்ச நேரம் உத்து கேமராவும் பாக்குது, நானும் பாக்குறேன். ரொம்ப நேரமா உத்து பார்த்து இருந்ததுக்கு அப்புறம் என்ன செய்தி அப்படின்னு கேட்டா, யாரா இந்த அர்த்தராத்திரில சாச்சனாவை என்னடா பண்ணீங்க, எதுவும் பண்ணி விட்டீங்களாடா, விஜய் சேதுபதி கிளம்பி வந்துருவாரு, எவன்டா என் பொண்ணை தொட்டது, அவனுக்கு நான் எமன்டான்னு கிளம்பி வந்துருவாரே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தா சாச்சனா எழுந்திருச்சு ஒரு காரணம் சொன்னாங்க. எனக்கு குபீர்னு சிரிக்கிறதா கபீர்னு கோவப்படதானே தெரியல. சாச்சனா வந்து, அக்கா என்னை யாருமே சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க அக்கா, என்னை யாருமே சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க அக்கா, என்ன சந்தோஷமா அழுவ கூட விட மாட்டாங்க அக்கா. நான் அன்னைக்கு போய் பாத்ரூம்குள்ள அழுதுகிட்டு இருந்தேக்கா. அழுதுகிட்டு இருக்கும்போது கூட என்னை வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வாடா, பாத்ரூம் போடும், பாத்ரூம் விட்டு வெளியில வான்னு சொல்லி என்னை வெளியில வர சொல்லி அழுக சொல்லிட்டாங்கக்கா. மக்கள் முன்னாடி என்னோட இமேஜை பிரேக் பண்ணிட்டாங்கக்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ஆனந்தி அக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அழுகுறாங்க. உடனே இந்த முகத்தை தாங்க முடியாத அந்த முகம் என்ன பண்ணிருச்சு, அது இப்படியே பார்த்துட்டு அது என்ன சொல்லுதுன்னா, அதோட மனநிலை எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னம்மா பர்ஃபார்மன்ஸ் பண்றடியம்மா, நீ பயங்கரமா பண்றடியம்மா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டு விடுவோம்னு அது ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டுட்டு இருக்கு நம்ம ஆனந்தி அக்கா. இல்லடி நீ சூப்பரா பண்றடி, நீ ரொம்ப நல்லா பண்றடி, உனக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்க, நீ அழுதுருடி, நீ பாட்டுக்கு போய் எங்கேயாவது தனியா போய் அழுதுரு, இல்லைன்னா பிக் பாஸ்ட் கேளு, நான் அழுகணும் ஒரு 5 நிமிஷம் கன்ஃபெஷன் ரூமை வாடகைக்கு கொடுங்கன்னு கேளு, கன்ஃபெஷன் ரூம்ல உட்காந்து நல்லா கத்தி அழுதுருடி, பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த உமன் கார்டு என்னைக்கு வந்து ஆனந்தி சரியா மாட்டுதோ அந்த உமன் கார்டு பிரச்சனைக்கு, அன்னைக்கு அடிக்கிற அடியில பாத்துக்கிட்டே இருங்க. உமன் கார்டு பிரச்சனை இந்த இடத்துலயே உமன் கார்டு பிரச்சனை. இந்த சொசைட்டியே பெண்கள்லாம் அழுகணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து வச்சிருக்கு. இந்த ஆண்கள்னா கோவத்துல கோவப்பட்டுருவாங்க, பெண்கள்னா அழுதுருவாங்க அப்படிங்கிறதா இந்த இடத்துல. இந்த கண்டென்ட் எல்லாம் தேவையில்லை ஆனந்தி, தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்க வந்து தவிர்த்துருங்க, தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. ரொம்ப காண்டாகுது, ஏதோ பேசிட்டு இருக்கேன் ஜாலியா, பட் ரொம்ப காண்டாகுது எனக்கு உங்களை பார்த்தாலே. இந்த உமன் கார்டு தூக்காத தயவு செஞ்சு நினைச்சிருங்க. இந்த வாரத்தோட இதான் உங்களுக்கு கடைசி நினைக்கிறேன். இந்த வாரம் தான் கடைசி உங்களுக்கு. ஐ வார்ன்ட் யூ, ஓகே, ஐ வார்ன்ட் யூ, ஓகே. தயவு செஞ்சு வெளில வந்துருங்க, சரியா? சரி, ஓகே, இது முடிஞ்சு உடனே நம்ம சாச்சனை வந்து அழுகை நிப்பாட்டல, அழுதுகிட்டே இருக்காங்க. என்னடா அழுகுறாங்க அப்படின்னு பார்த்தா, என்னதான் சொல்லுமா அப்படின்னு கேட்டா, இல்லக்கா இல்லக்கா என்ன பாத்ரூம்குள்ள அழுதுட்டு இருந்தா அந்த ஜாக்லின் இருக்காங்களே, ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்து என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்கக்கா. பாத்ரூம் போட சொல்லி உள்ள இருந்து வெளில கூட்டிட்டு வந்து என்ன வந்து, நீ இப்படி பண்ணாத, இதெல்லாம் தப்புடா, நீ நல்லதா இப்படி பண்ணடா அப்படி பண்ணடா எல்லாம் சொல்றாங்கக்கா. என்னக்கா அதெல்லாம் ஏத்துக்கவே முடியலக்கா, என்னால தாங்கிக்கவே முடியலக்கா, நான் என்னக்கா பண்றது அப்படின்னு வந்து அழுகுறாங்க. எனக்கு சீரியஸாவே அப்பதான் ஸ்ட்ரைக் ஆச்சு மக்களே. ஆஹா ரைட்ரா, இதான் கதை அப்படின்னு சொல்லி. என்ன கதைங்கிறது சொல்றேன். இவ்வளவு நேரம் பர்ஃபார்மன்ஸ் போட்டோம் இல்லையா, என்ன கதைங்கிறத டீட்டெயிலா சொல்லிடுறேன். ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம்குள்ள வந்து கூப்பிட்டாங்களாம், சரியா? பாத்ரூம்ல கூப்பிட்டு எனக்கு நல்லது சொன்னாங்க, அது எனக்கு கஷ்டமா போயிடுச்சுக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதை சொல்ற டைமிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்ல உமன் கார்டையும் ஜெஃப்ரியும் அட்டாக் பண்ணி ஒரு வார்த்தைகளை விடுறாங்க, சரியா? இதெல்லாம் போயிடுச்சு. இப்ப ஜாக்லின் சொன்னதான் எனக்கு ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன அப்படின்னா, கிராசரி டாஸ்க்ல ஜாக்லினுக்கும் சாச்சனாவுக்கும் லைட்டா ஒரு கிளாஸ் ஆச்சு. என்னன்னா, ஜாக்லின் காஃபி போட்டு எடுக்கணுங்கிறாங்க, சாச்சனா வந்து பாத்தீங்கன்னா மாவு எடுங்க, அப்படி தோசை மாவு எடுங்கன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்டுலயே போட்டிருக்கு, பேசிக் ஐட்டம்ல காஃபி போட்டுரும், லக்ஸரி ஐட்டம்ல தோசை மாவு வந்து போட்டிருக்கு, சரியா? அதனால ஜாக்லின் சொல்றாங்க, நான் அதை எடுக்கல, பேசிக் ஐட்டம்ல தான் காஃபி போட்டு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் ஒரு பிரச்சனை. அந்த லிவிங் ஏரியால வந்து மேல படிச்சுதான் தெரியும் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ஆகுது. சோ இதை இந்த மரமண்டை அப்படியே மண்டக்குள்ள, மரமண்டல்ல வன்மத்தின் உச்சமான தலைவி, வன்மத்தின் தலைவி வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா உள்ள வச்சுக்கிட்டு இவளை எதுலடா லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நேரா போய் சோபால உட்காந்து ஒரு அழுகையை போட்டா, டாடியும் நோக்குவார், கேமராவும் நோக்கும், பிக் பாஸும் நோக்குவார் அப்படின்ற ஒரு பிளானை போட்டு அங்க உட்கார்ந்து அழுது, அங்க நிறைய பேர் வந்து சமாதானப்படுத்தினாலும் ஜாக்லினை போய் கூப்பிட்டு ஜாக்லின் இதுல கனெக்ட் பண்ணி ஜாக்லின் இப்படி பண்ணது தப்புன்னு சொல்லி மக்கள் முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணது இந்த குட்டிச்சாத்தான் அப்படின்னு தான் சொல்லணும், சரிங்களா? இந்த வன்மத்தின் உச்சத்துல உள்ள இந்த தலைவி நம்ம சாச்சமாதேவி இருக்காங்க இல்லையா,
இதை ஜாக்லின் மேல இந்த பழியை திருப்பி விட்டுருவோம், இதை எப்படியாவது ஜாக்லின் வந்து இந்த இடத்துல ஒரு இதை பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஜாக்லினை வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இது வந்து குழந்தை, இது சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில தயவு செஞ்சு சொல்றேன்டா, இது குழந்தையெல்லாம் இல்ல, உலகத்துல உள்ள அத்தனை விஷப்பாயசமும் இது நெஞ்சுக்குள்ள வந்து வச்சகமா வந்து உட்கார்ந்து இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. சீரியஸா சொல்றேன், மூஞ்ச பார்த்தாலே எனக்கு எரிச்சல் ஆகுது. சம்பந்தமே இல்லாத ஒரு கண்டென்ட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி நீ அழுதுகிட்டு இருக்கும்போது ஆறுதல் சொன்ன ஒரு ஆளை கோத்து விட்ட பாத்தியா. சேது சார், தயவு செஞ்சு உங்க பொண்ணை வந்து அழைச்சிட்டு போயிருங்க. நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அழைச்சிட்டு போயிருங்க. அட்லீஸ்ட் அவங்க ஒரிஜினலா இருக்கக்கூடிய அப்பா அம்மாவது அழைச்சிட்டு போயிருங்க. இல்லைன்னா ஜூலி கீழ் எல்லாரையும் தாண்டி சாச்சனா வந்து மேல போயிட்டாங்க, ஆல்ரெடி மேல போயிட்டாங்க. இருக்க இருக்க கெட்ட பேர் தான். தயவு செஞ்சு அழைச்சிட்டு போயிருக்க தெய்வங்களா. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். நன்றிங்க ஐயா, வணக்கம் ஐயா.